நேற்று உங்கள் அம்மாவை தீர்க்க தரிசனமாக முன்னால் கூப்பிட்டேன். உங்கள் அம்மாவை நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எங்கேருந்தோ ஆந்திராவிலேருந்து வந்திருக்கேன். யாரும் எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற ஆட்கள் யாரும் எனக்கு தெரியாது. அங்கேருந்து வந்திருக்கிறேன். விஷன், கர்த்தர் கொடுத்த விஷன். அப்படிப்பட்ட ஒரு நபர் பாஸ்டரை இழந்து, பாஸ்டர் மரித்து, அந்த தாய் அதோட என்ன வந்துச்சு, மகன் இருக்கிறான். மகன் மேல என் கிரேஸ் இருக்கு. மகன் மேல என் கிரேஸ் இருக்கு. அதனால கூப்பிட்டு நீ பிளஸ் பண்ணு. என் கிரேஸ் இருக்கிறதுனால தாய் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். கணவனை இழந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க வருத்தத்தில் இருக்கிறாங்க. உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற கிரேஸ் அவங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். பிறகு மம்மிய கடைசி மூச்சு வர நல்லா பார்த்துக்கிடணும். மம்மி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டா? மேரேஜ் ஆயிட்டா? ஓ, உங்க மேல கிரேஸ் இருக்குதான். கர்த்தர் என்ன சொன்னாரு? சந்ததி சந்ததி நான் பிளஸ் பண்ணுவேன். தாவீது, உன் சந்ததி சந்ததி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்பா. உங்க அப்பா என்ன செய்தாங்களோ, எப்படி ஜெபம் பண்ணாங்களோ, எப்படி இருந்தாங்களோ, அந்த கிரேஸ் ஓ மேல வருது. அதனால சம்பாத்தியம் பண்ணணும், எர்னிங் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இன்னொரு பக்கத்தில் தகப்பனுடைய கிரேஸ் மேல இருக்கு. கர்த்தரை எங்க மகிமைப்படுத்தணுமோ கரெக்டா மகிமைப்படுத்தணும். கர்த்தருடைய கிரேஸ் உங்க மேல இருக்கு. இப்பமும் மேல இருந்த அந்த பவர் வருது, உங்களை பிளஸ் பண்ணுது. இப்பொழுது இதுவரைக்கும் நடந்தது வேற, இதுவரைக்கு வாழ்க்கை வேற, இப்போ இருந்து எல்லாம் சேஞ்ச் ஆகுது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆமா, திறந்த வாசலை தேவன் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். கண்களை மூடுங்க, உங்க இருதயத்தை ஒரு பக்கமா திருப்புங்க. Lord Jesus, the power of the Holy Spirit. Jesus, Lord Jesus, touch the anointing, the anointing. Lord Jesus, Lord Jesus, Lord Jesus. படுக்கோச்சு. Lord Jesus, the power from heaven. தேவனின் சக்தி, அவருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.